கார்னர்ல வந்து மாப்பிள்ளை சம்பான்றது வந்து கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா. இந்த அப்படியான நெல்லுகள் வந்து மாப்பிள்ளை சம்பா வந்து 2000 3000. இது வந்து 2000 ரூபா போகுதுண்டா யாரும் இதை விரும்ப மாட்டாங்க. கேள்விப்படாத பல்வேறுபட்ட விஷயங்கள்ல எந்தவித நோய் தாக்குதலும் இல்லாம ஒரு வயல முதல் முறையாச்சு என்னோட உயரத்துக்கு கருப்பு கவுனி ஏதோ 5000 ரூபா வரும் 9. இது வந்து ஒரு நெல்ல இவங்களுக்கு மட்டும் ஏன் விளையல, இவங்கட நெல் ஏன் பேரமா இருக்குது. ஒரு பெரிய பனங்குடல். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் காரநகர் மண்ணே வணக்கம். கார்னரில் வந்திருக்கிறோம். ஒரு வயல் சார்ந்திருக்கக்கூடிய விஷயத்தோடு இந்த காணொலியில் நான் உங்களை சந்திக்க போகிறேன். அதுலேயும் குறிப்பாக நாங்கள் கேள்விப்படாத பல்வேறுபட்ட விஷயங்கள்லாம் இந்த காணொலியில் இருக்க போகுது. கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா இப்படியான விஷயங்கள் நெல்லினங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இருக்குது. அந்த நெல்லினங்கள் தான் இதில் வந்து பார்த்தா மாப்பிள்ளை சம்பா இருக்குது. அதே மாதிரி தான் முன்னுக்கு ஒரு வயலில் வந்து கருப்பு கவுனி செய்து அதெல்லாம் வெட்டிட்டோம். நிரோஷன், நான் முதலும் பல்வேறுபட்ட காணொலிகள் போட்டிருப்பேன். இயற்கை வழி விவசாயம் மூலமாக நிறைய விஷயங்களை செய்ய துடிக்கிறேன், அல்லது நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய ஒரு தலைமுறை சார்ந்தக்கூடிய இளைய தலைமுறையாக இருந்தாலும் வந்து அந்த சிந்தனை எல்லாருக்கும் வராதானே. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து அவியல் செய்யணும். அதுலேயும் குறிப்பாக பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகளை தாண்டி இதை இந்த மண்ணுக்கு செய்து காட்டணும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து முதல் இந்த குறுங்காடு உருவாக்கம் அப்படின்னு சொல்லி இதுக்கு பக்கத்துலேயே செய்யணும். இது காரநகர். அப்படி இருக்கல வந்து இன்றைக்கு இந்த ரெண்டு சம்மந்தமாக இதை செய்ய வழிகிட்டணும். இதில் என்ன சவால் இருக்குது? முதல் முறையாக செய்யணும். மிச்ச அரிசியெல்லாம் வந்து 300 ரூபா 400 ரூபா அப்படின்னு சொன்னால் கருப்பு கவுனி ஏதோ 5000 ரூபா வரும்னு சொன்னார். மாப்பிள்ளை சம்பா வந்து 2000 3000 வரையும் போகுமா. மன்னர்கள் சாப்பிட்ட அரிசி அதை மீண்டும் நாங்கள் செய்து இந்த நெல்லை வந்து அவர்கள் திருப்பி அரிசியாகி விற்க போகிறதில்லை, ஆனால் கொடுக்க போகிறோம்னு சொன்னால் விதை பரவலாக்கம் என்ற ஒரு விஷயம். இந்த விதையை கொடுத்தா தான் ஏனையவர்களும் விதைச்சு தங்கள் வயலில் செய்விப்பினோம், அதுக்காக கொடுக்க போயிடுவோம். சரி, இந்த காணொலியில் இப்படியான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ செய்து பாருங்கள். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் தொடர்ந்து பதிவிடக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு வரும். இது வந்து மாப்பிள்ளை சம்பா வயல். மாப்பிள்ளை சம்பான்றது வந்து ஒரு இந்தியன் நெல்லினம் தான். அங்கே விதைச்சிருந்து கருப்பு கவுனி அதை அறுவடை முடிஞ்சுது. அதை விட ஒரு 15 நாள் கூட, கிட்டத்தட்ட 165 நாள் எடுக்குது இந்த நெல் ரகம் விதைச்சு அறுவடைக்கு வேற. அப்படி கூட நாளடா என்ன செய்றீங்க? இல்லை, இதுங்கட வானம் பார்த்த பூமி தானே, தண்ணி நிற்கக்கூடிய இடங்கள். எங்கள்கிட்ட இடத்துல சாதாரணமாகவே மொட்டைக்கருமன், பச்சை பெருமளால் நீர், முருங்கன், சுவந்தல் அப்படியான நெல்கள் தான் விதைச்சவங்க. அதுகள் எல்லாமே கிட்டத்தட்ட 135 நாட்கள் இருக்குது சராசரியாக. இப்போ ஒரு 3 வருட காலமாக தண்ணியின் அளவு கூட வர்ற அளவு கூட. அப்போ அதனால் இந்த இப்படியான நெல்லுகள் வந்து ஈஸியாக எங்களுக்கு வரக்கூடிய மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் இதுன்ற பெறுமதி கூட. இது இந்தியாவிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணி எல்லா கடையிலையும் விற்கிறாங்க. ஆனால் ஒரு நெல் ஒரு கிலோ அரிசி வந்து 1500 ரூபா 2000 ரூபான்ட்டு விற்கிறாங்க. எங்கட நெல் இடத்துல விளைஞ்சிட்டா அதுண்ட அவ்வளோதான் மருத்துவ குணம் பண்ணாலும் விலையை குறைவாக கொடுக்கலாம் தான். நெல் ஆக்கள் எல்லாரையும் பாருங்க, மணவரைக்கு வர்ற பொம்பளை மாதிரி தலையை கவுண்டு போட்டு எல்லோரும் வெறிக்கிறான். இது கூட ஒரு என்ன சொல்கிறது, விவசாயம்ன்றது வாழ்க்கைக்கு தேவை, இது இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. அதை விட வந்து இப்படி நுணுக்கமான சில விஷயங்களையும் தெரிஞ்சு கொண்டு பெறுமதியான இனங்கள் அவற்றையும் பயன்படுத்தி கொண்டு வாய்ப்பு இருக்குது. ஏனைய நெல்களுக்கு ஒரு விலை இருந்தால் இந்த நெல்களுக்கு அதை விட அதிகமான விலை இருக்குமாம். எப்படி இருக்குது? தலையாட்டி வரவேற்று கொண்டிருக்கணும். இந்த பாருங்க, இந்த கதிர் அப்படியே முளைச்சிருக்கு. கதிர் வந்து இந்த கதிர் கொத்தின உடனே முளைச்சிட்டு இல்லை. இந்த மலையாள பெரிய செய்தான். இந்த இதெல்லாம் அப்படிதான் கதிர்கள் கதிராக அப்படியே மாலையாக அப்படியே இருக்கு. இல்லை எல்லாமே இதுதான். என்னோட ஃபார்மிங்கில் வந்து இந்த ஃபார்ம் இண்டஸ்ட்ரியில் வந்து விவசாயம்ன்றது வியாபாரம் தான். இப்போ நீங்கள் என்னதான் சஸ்டெயினபிள் விவசாயம்ன்றது வியாபாரம் இல்லை, அது வாழ்க்கை முறை அப்படின்னு கதைச்சாலும் இன்றைக்கு நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்து விவசாயம் செய்யணும் விட்டுட்டு போயினோம், ஜங்ஸ்டர்ஸ் வந்து விவசாயம் செய்யணும் விட்டுட்டு போயினோம்டா முக்கிய காரணம் அதுக்கு லாபம் இல்லாத இந்த தொழிலே யாருமே செய்ய மாட்டேனோம். எல்லாத்துக்கும் லாபம் வேணும். இந்த ரக நெல்லுகள் வந்து அரிசி விலை கூட அதே மாதிரி இலகுவாக இங்கே வருகுது, எங்களோட காலநிலைக்கு உரியது. அப்போ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை அடையாளப்படுத்தி நாங்கள் செய்கிறோம். இப்போ இப்போ வேறு நெல்லுகள் இருக்குது தானே, இங்கே முருங்கன் அதுகள் எல்லாம் வந்து கிலோ 300 ரூபா போய்க்க கைக்குத்தரிசி. இது வந்து 2000 ரூபா போகுதுண்டா யாரும் இதை விரும்ப மாட்டானா என்ன? இவ்வளோ தூரத்தில் சேரக்கூடிய இந்த வயல் செய்கின்றது. இந்த நெல்லெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் சரிஞ்சு போயிருக்கு. இந்த தலைப்பேரம் கூடிட்டு தேவையான இந்த கதிரில் வந்தால் பேரம் கூடி தலையை கவுப்பினம் தானே, அப்படி கவுப்பேக்க நாணம்னு சொல்லிவினோம்.
ஆனால் வந்து இப்போ நிமிந்து நிற்க பார்த்தா ஒரு ஆளளவு உயரம் வருமாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்தளவு உயரத்துக்கு ஒரு நெல் வளருமா? சில இனங்கள் இருக்குது. நாங்கள் வந்து சில இனங்களை கலப்பு செய்து இன்றைக்கு வந்து விதைக்கக்கூடிய இனங்கள் பல்வேறுபட்ட சுதேச இனங்கள்லாம் தொலைஞ்சு போயிட்டு, இருந்தாலும் வந்து இந்த இனங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறப்பான விஷயங்களை தெரிஞ்சு கொண்டோம்னு சொன்னால் அதை வச்சுக்கொண்டு இலகுவாக எங்களுடைய விவசாய நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த நெல்லை வந்து செய்ய நாங்கள் முழுக்க முழுக்க இயற்கை முறையில் செய்கிறோம். இது வந்து வயசு கூடன்றது வயசு கூடக்க எல்லா பயிர்களுக்கும் அடித்த பூச்சி வந்து கடைசியாக இங்கே வருவார். பூச்சி தாக்குதல் வந்து கடுமையாக இருக்குது. இந்த பூச்சி தாக்குதலை நாங்கள் சமாளிக்கிறதுக்கு தெர்மோர் கரைசல் மற்றது முக்கியமாக அக்னி ஆஸ்திரம் தான். அக்னி ஆஸ்திரம் பெவேரியா பேசினா பாவச்சுனாங்க. அக்னி ஆஸ்திரம் 3 தடவை கொடுத்துனாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்தவித நோய் தாக்குதலும் இல்லாமல் ஒரு வயலை உருவாக்கி இருக்கிறதுக்கு அக்னி ஆஸ்திரம் தான் முக்கிய காரணம். மாப்பிள்ளை கேள்விப்பட்டிருப்பீங்க, சம்பா கேள்விப்பட்டிருக்கீங்க. ரெண்டும் சேர்ந்து மாப்பிள்ளை சம்பா அப்படின்ற சொல்லி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் இவர். இது கூட ஒரு அரிதான நெல்லினமாக சொல்லப்படுகிறது. இங்கே செய்கிறார்கள் மிக மிக குறைவு அப்படின்ற விஷயமும் எதுக்கு கிராக்கி இருக்குது, எதனால் அதில் பெருமதி இருக்குது, அதை நாங்கள் செஞ்சால் இலகுவாக மேலே போகலாம், இப்படியான யோசனை வந்து எல்லார்கிட்டையுமே இல்லை. பக்கத்து வயல்காரன் என்ன செய்கிறானோ அதை பார்த்து நாங்கள் செய்கிறது, போட்டிக்கு செய்கிறது, இதனால் வந்து ஒன்றுமே நடக்க போகிறதில்லை. புரட்சிகள்ன்றது வந்து அல்லது அது புரட்சி என்று சொல்கிறது விவசாயத்தில் தான். அந்த விவசாய புரட்சின்றது வந்து இப்படி யோசனை ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு அதை நானும் செய்து பார்க்கணும், அதில் என்ன இருக்குது தலையாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு செய்து பார்க்கக்கூடிய அந்த முயற்சிகள் இவர்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்குது. நாங்கள் முழுக்க சேதன முறையில் செய்கிறோம். என்னென்னா இப்போ தங்கம் மாதிரி தான் இந்த நிலத்துக்கு பெறுமதி சேரணுமெண்டா தொடர்ச்சியாகவே வந்து நாங்கள் இயற்கை முறையில் செய்தால் தான் அது உண்டு. இயற்கை முறையில் செய்யாட்டி மண் வளம் அடையாது. இப்போ இன்றைக்கு 1000 மூடை விளையுதண்டா இந்த நிலத்தில் அடுத்த நாள் 1010 இல்லாட்டி 1020 அப்படி அந்த வளமாகி கொண்டு போகணுமெண்டா, இல்லாட்டி 1000 தொடர்ச்சியாக இருக்கணுமெண்டா உங்களோட உற்பத்தி செலவும் 1000 ரூபா செலவழித்து 1000 மூடை விளைவிக்கிறீங்கன்னா அதுவும் தொடர்ச்சியாக மாறாமல் இருக்கணுமெண்டா இயற்கை விவசாயம் உண்டால தான் சாத்தியம். நீங்கள் எந்த ஒரு நாட்டிலையும் எந்த ஒரு பெரிய கட்டிக்காரனாலையும் எந்த கெமிக்கல் ஃபார்ம் செய்கிற ஒரு கட்டிக்காரனையாவது சொல்லுங்க பார்ப்போம். தொடர்ச்சியாக நான் இந்த கெமிக்கல் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கேன், எங்களோட விளைச்சலையும் இந்த மாதிரி மட்டமாக பார்த்து கொண்டிருக்கேன். ஏனெண்டா மண்ணுக்கு வந்து 3 நிலைகள் இருக்குது, உயிரியல் நிலை, பௌதியல் நிலை, ரசாயன நிலை. இந்த நிலைகள் எல்லாமே கெமிக்கல் ஃபார்மிங் மற்றது நச்சு பாவனையால் குலைஞ்சிடும். இந்த நச்சு பாவனையால் இந்த 3 நிலைகளை முழந்தால் இந்த நிலம் வந்து பாலவனமாகும் மொழிய உயிர்ப்போட இருக்காது. வயல் இந்த வயலும் இருக்குதல்லோ, அதுக்குள்ளெல்லாம் தச்சன் குருவி இருக்குது. அந்த வரம்பில் வந்து குருவி கட்டி இருக்குது. இந்த வரம்பு கரையிலையும் வந்து கல்வாத்துலாம் கூடு கட்டி இருந்தது. ஏனெண்டா அதுக்குரிய சாப்பாடு பூச்சி புழுக்கள் இதில் கிடைக்குது, அது இருக்கும். எல்லாமே ஒரு சமநிலை தானே. விவசாயம்ன்றது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. சரியாக கஷ்டப்பட்டு தான் விவசாயி நமக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்குறான். இதில் இருக்கக்கூடிய அந்த நெல் எல்லாம் வந்து விழுந்துட்டுது. இந்த மழை வந்து பாறைகளில் பெய்ததானே பிற்றிசா தொடர்ந்து பெய்தும் இருந்தபடியாக விழுந்து முளைச்சிருக்கக்கூடியதாக இந்த வயல் பூரா எல்லாம் வெஞ்சு பாருங்க. வெட்டி முடித்ததுக்கு பிறகு இந்த சின்ன சின்ன கதிராக எல்லா இடமே இருக்குது. அந்தளவு தூரம் ஏராளமான சவால்களை தாண்டி தான் ஒரு விவசாயி தன்னுடைய அறுவடையோ தன்னுடைய விளைச்சலையோ வீடு நோக்கி கொண்டு வர வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்குது. இந்த காலத்தில் எந்த காலத்துலையும் இதே மாதிரி பிரச்சனை தான். ஆனால் இங்கே வேறு கீழெல்லாம் பாருங்க நுணுக்கமாக எத்தனை நெல் அப்படியே விழுந்தபடி அப்படியே முளைச்சி கிடக்குங்க. இதெல்லாம் உண்மையிலேயே அவர்களுக்கு நட்டம் தரக்கூடிய ஒரு விஷயந்தான். எப்படி எவ்வளோ உயரத்துக்கு நிற்கிறாரு, இந்த என்னளவு உயரத்துக்கு நிற்கிது. ஆளளவு நெல் இந்த வரம்பில் நெல்லை நடுவில் இதாண்டா இதில் ஒரு இது வந்து ஒரு நெல் இந்த விளங்காதிர் விளங்குதான் உங்களை சொல்கிறது. விளங்காதிர் 1 2 3 4 5 6 7 8 9 இது வந்து ஒரு நெல்லில் வந்துருக்கு. இது எல்லாம் அநேகமாக அப்படி வரும். இதுக்கு வந்து இப்போ நாங்கள் சாதாரணமாக எல்லாருமே வந்து ஒரு பரப்புக்குள்ளே வந்து 2.5 கிலோ விதைக்கிறாங்க, 3 கிலோ விதைக்கிறாங்க. நாங்கள் இதுக்கு 800 கிராம் விதைச்சிருக்கிறோம். அதுக்கு காரணம் இதுதான். அதான் அறுவடையில் தெரியும். இப்போ என்னென்னு சொல்கிறேன்டா, ஆர்கானிக் ஃபார்மிங் நஞ்சிட்ட ஃபார்மிங் அண்டு நீங்கள் டெக்னாலஜியில் அடாப்ட் பண்ணாட்டி ஒன்றுமே செய்யலாது. டெக்னாலஜி வந்து இதுதான் சொல்லுது, எவ்வளவு ஐதா விதைக்கணும், ஏன் பயிரிட வழி கொடுக்கணும், எவ்வளோ பயிரிட வழி. ஒரு இது வந்து 26 மில்லிகிராம் வேண்டா, இதுக்கு எவ்வளோ உயரம் பெறும், அதுக்கேற்ற மாதிரி ரேஷியோவில் இன்னும் பயிரிட வழியில் நடணும் என்ற வகையில் இருக்குது. அதுகளை நாங்கள் உபயோக பண்ணாமல் எல்லாமே 2.5 கிலோ கொண்டு விதைச்சி விட்டோம்னா இவ்வளோ ஈல்டு வராது. பழைய காலத்து விவசாய வாழ்க்கையை ஞாபகப்படுத்துகிற ஒரு காட்சி இந்த மாலை வேளையில் பாருங்கள். முந்தி தான் இந்த மாட்டில் வண்டில் கட்டி நெல் கொண்டு போய் இப்படியான விஷயங்கள் நாங்கள் அது எல்லாமே மிக நீண்ட காலமாக துளைச்சிட்டோம். ஆனால் இங்கே வரைக்கும் இப்போவும் அதே முறையை பின்பற்றி செய்யக்கூடிய சில இடங்கள் உண்மையிலே அருமையாக இருக்குது. இந்த நேர காட்சின்றது நல்லா இருக்க ஒரு குட்டி பையன் அப்பாவோட உதவிக்கு வந்து
ஆளும் சேர்ந்து இழுத்து கொண்டு போகிறார். இடையில வரைக்கிலையும் ஒரு இடத்துல காண்றான், சுழிபுறத்துக்குள்ளேயும் அங்கே நினைக்கிறேன். அது கூட இன்னும் ஒரு நல்ல காட்சியாக இருந்தது. நாங்கள் இயற்கை விவசாயம் செய்ய போகிறோம், நஞ்சு இல்லாமல் கெமிக்கல் இல்லாமல் செய்கிறோம்டா அது இப்போ 2014 இந்த வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். சொல்லி 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 பழகிட்டு இப்போ எல்லோரும் மாறிக்கொண்டு வரணும். என்னென்னா இந்த முறை நிறைய வயல் வந்து வெட்டாமல் கைவிட்டுட்டீங்கன்னா, நீங்கள் அந்த பக்கத்து வயலெல்லாம் வந்து வெட்டாமல் கைவிட்டாச்சு. ஏனெண்டா காரணம் மழை காலநிலை பிரச்சனை வந்து தொடர்ச்சியாக இருக்கும், அதை ஒன்றுமே செய்யலாது. ஆனால் எங்கட நெல்லுகள் எல்லாமே விழாமல் நின்றுருக்குது, முழுக்க விழாமல் நின்றுருக்குது. விழுந்தாலும் சேதம் இல்லை. இப்போ இதை வந்து வெள்ளத்துக்குள்ளே விளையலை, சேதம் இல்லை, பொருளாதார சேதம் வராது எங்களுக்கு. அப்போ நாங்கள் அறுவடை செய்து எடுக்க எல்லோரும் இப்போ வந்து பார்க்கணும், என்ன செய்யணும், ஏன் செய்யணும், இவங்களுக்கு மட்டும் ஏன் விளையலை, இவங்களோட நெல் ஏன் பேரமாக இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கணும். பார்த்துட்டு தான் அவையும் இப்போ செய்கிறதுக்கு முயற்சி செய்யணும். மாற்றம் இப்படித்தான். என்ன காரணம்? காரணம்ன்றது தான். இப்போ என்னென்னா நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு லாபத்தை எடுக்கிறோம்டா ஏன் அவங்களுக்கு நட்டம் வருதுன்றதை ஆராயினோம். மற்றது அவங்களுக்கு கெமிக்கலுக்கு நிறைய செலவழிக்கிறாங்க, நாங்கள் செலவழிக்கலை. இப்போ எங்களோட வீட்டில் இருக்கிற மாட்டுச்செல்லாம், உள்ளி, பூண்டு, வீட்டில் இருக்கிற என்ன சாணம், மற்ற மீன் கழிவுகள், இதுகளை பயன்படுத்தி உரங்களை போட்டு செய்ய எங்களுக்கு செலவு குறைவாக இருக்குது. அவங்களுக்கு யோசிக்கிறாங்க தாங்கள் இவ்வளவு கெமிக்கல் இதுகள் எல்லாம் போட்டு செலவு இதுவும் அவங்களால ஈல்டு எடுக்க முடியாமல் இருக்குது. எங்களால் நாங்கள் நல்ல லாபமாக செய்கிறவன்டா என்ன காரணம்ன்றதை அறியணும். அறிஞ்சு பார்த்துட்டு இப்போ இதுக்கு செய்கிறதுக்கு ரெடி ஆகிடும், அவ்வளோதான். விவசாயம்ன்றது அடுத்த தலைமுறைகிட்ட போகணுமன்றதுக்கு இதுதான் மிகச்சிறந்த உதாரணம். பாருங்கள், அப்பாவுக்கு துணை அவரும் பழகிட்டாருண்டா இந்த முறைகள், விவசாய முறைகள் அடுத்த தலைமுறை சார்ந்திருக்கக்கூடிய அந்த எல்லாத்தையும் வந்து கைவிட மாட்டார். ஒற்றை மாட்டை போட்டு ஆள் கொண்டு வர்றார். பாருங்க, இது வந்து முதலாவது தடவையாக செய்கிறோம். விதைக்கேக்க எங்களுக்கு அந்த யோசனை இருந்தது, என்னென்னா என்ன மாதிரி ஈல்டு வரும், விளைச்சல் எப்படி இருக்குமாண்டு. ஆனால் நாங்கள் இப்போ அநேகமான அனுபவங்களை இந்தியாவில் செய்கிற வேளாண்மை செய்கிற விவசாயிகள்கிட்ட இருந்தால் நான் அறிஞ்சு கொண்டோம். இந்த நெல் செய்கிறார்கள்ட்ட அவங்க சொன்னதன் பிரகாரம் நிறைய விஷயங்களை செய்திருக்கிறோம். இது கொடுத்தது இப்போ 4 தடவை மீனமிலமும் 2 தடவை அக்னியாஸ்திரமும் ஒருக்கா பெவரியா வேசினாவும் கொடுத்தது, அவ்வளோதான் இந்த இது. ஆனால் எங்களுக்கே புது ஆச்சரியமாக இருக்குது, நல்ல விளைச்சல் ஒன்ற கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ இது ஓகே. அவ்வளோ விதைக்கேக்க வந்து புது விஷயத்தை செய்யக்க ஒரு பதட்டம் ஒன்று இருக்கும். அது வந்து சரியான ஈல்டோண்டு மகிழ்ச்சியாக திரைக்க, அவ்வளோ பெரிய ஈல்டோண்ட திரைக்க சந்தோஷம்தான். அதுதான் என்னென்னா இப்போ நாங்கள் இப்போ ஆரம்பத்தில் சிறுதானியம் கொண்டுறேக்க ஆடு மாடு தின்ற குருவி சாப்பிட்ற சாப்பாடை ஆக்கள் சாப்பிடுவேணுமான்னு கேட்ட சனம் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் 30 லட்சம் 40 லட்சம் செய்யக்கூடிய மாதிரி வந்திருக்கோம். அதேமாரி தான் இதுகளை நாங்கள் செய்யக்க நிறைய பேர் எங்கள்ட காதுபடவே சொல்கிற தேவையில்லா வேலையை செய்கிறாங்க, கட்டன்ற நெல்லுகளை விதைச்சிட்டு போகலாம், இது விழப்போகுது, என்ன நட்டம் பெறப்போகுது அப்படின்ட்டுலாம். அந்த அதாவது கருப்பு கவனி விதை கேட்க வெள்ளம் வந்துட்டு ஃபுல்லாக வயல் அழிஞ்சிட்டே கணவர் சொன்னது அதெல்லாம் வந்து விளைஞ்சி அறுவடை செய்திருக்கிறான். இப்போ நிறைய பேர் வந்து எங்களை பற்றி கதைச்சிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க சரி வராதுன்ட்டு மாட்டு கதையை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் வெற்றி அடைஞ்சால் அதை தட்டி கொண்டாடுறதுக்கு ஆக்கள் இருக்கிறோம். நாங்கள் வெற்றியை தான் எப்பயுமே அடைஞ்சு கொண்டு இருக்கணும். கருப்பு கவுனி என்ற ஒரு இனம் இருக்குன்னு சொல்லி நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். அது வந்து வெட்டி இருக்கணும். வெட்டி இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கையாலே இந்த ஓலையெல்லாம் பரவி கையாலேயே வந்து வெட்டி அந்த வைக்கலை பார்த்தா தெரியும் என்ன மாதிரி வெட்டியிருக்கிறோம்னு சொல்லி கைவெட்டு. அதே மாதிரி தான் இந்த தண்டுகள்ன்றது பாருங்கள், வைக்கல்ன்றத ஒரு நாவல் நிறம் இதில் வரும். அந்த தூரம் இது ஒரு விசேஷமான இனம். மன்னர்கள் முந்தி சாப்பிட்ட அவர்கள் தங்கள் உணவு பழக்கத்தில் சேர்த்து கொண்ட ஒரு இனம் என்று சொல்லப்படுது. இது இந்த பேர்கள் இப்படியான முறைகள் எல்லாத்தையும் இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். இது நீங்கள் முதல்ல உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னால் அதோட சொல்லுங்கள். வெட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த நெல்லின் ஊரன்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி தான் இப்படி வைக்கல் சூடுகளை வந்து நாங்கள் இப்போ எல்லாம் காண்றது அரிது, காணவே முடியாது. எங்கேயாவது கால்நடை வச்சிடக்கூடிய அல்லது இப்படியான இடங்கள் சிலது தான் நாங்கள் அதே மாதிரியான விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மாப்பிள்ளை சம்பா இதுகளை தாண்டி ஒரு நெல் இலங்கையில் இருக்குது, மகியங்கனையில் ரன் குமுது வேண்டு. அதை இன்னும் ஆக்கள் கண்டு பெருசாக கொண்டாடவும் இல்லை. அதில் ஆந்தோசைனின் பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இலங்கையில் வந்து இலங்கை இல்லை உலகமே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு அரிசி இருக்குது இலங்கையில். அது இப்போ விவசாய திணைக்களமும் சரி இல்லாட்டி யூனிவர்சிட்டியும் சரி நிறைய பேர் வந்து அதை ஆராயணும். அதில் இருக்கிற பெருமதியான சில விஷயங்களை மக்களுக்கு கொண்டு வரணும். ஏன்னா இப்போ மாப்பிள்ளை சம்பாவையோ கருப்பு கவுனியோ பெருசாக இந்தியாவில் கொண்டாடுறது காரணம் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் வந்து இதை பற்றி ஆராய்ஞ்சு நிறைய விஷயங்களை வெளியில் சொல்லுது. ஆந்தோசைனின் இருக்குது. ஆந்தோசைனின் வந்து ஆன்டிநியூட்ரல் இப்போ என்னென்று சொல்கிறேன் ஆன்டி ஆக்சிடென்ட் எங்களுக்கு தெரியுது, அது கேன்சரை இல்லாமல் பண்ணுது அப்படின்னு கதைக்கிறோம். இல்லை அந்த விஷயத்தை இப்போ ராசவள்ளிக்கிழங்கில் இருக்கிற பர்பிள் கலருக்கு காரணம் என்னன்னு கதைக்கிறோம். அதே மாதிரியான விஷயத்தை அந்த நெல்லையும் செய்யணும். ஏன்னா நான் இப்போ 2 வருஷமாக தான் அந்த நெல்லை பற்றி பார்த்து கொண்டிருக்கேன். அவ்வளோ ஒரு அற்புதமான நெல். அதை நிறைய ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தப்பட்டு வெளியில் கொண்டு வரும்.
நம்முடைய முன்னவர்கள் யாருமே வந்து முட்டாள்கள் இல்லை. அவர்கள் கண்டுபிடித்திடக்கூடிய விஷயங்களோ, சொல்லித் தந்திரக்கூடிய விடயங்களோ எதுவுமே வந்து காரணம் இல்லாமல் அவர்களால் ஒன்றுமே சொல்லித்தர இல்லை. இது வந்து கருப்பு கவுனி அப்படின்னு சொல்லி ஒரு நெல் விதைச்சிடக்கூடிய இடம். இதில் நீங்கள் பார்க்கலாம். கருப்பு கவுனியை மாப்பிள்ளை சம்பாவையும் இப்போ இது வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒரு நண்பர்கள் மூலம் இந்தியாவில இருந்து கொண்டு வரப்பட்ட நெல்லுகள் தான் இது. இது பற்றின அறிவு இது பற்றின ஒரு தகவல் உங்களுக்கு எப்படி வந்தது? அதாவது இணையங்களில் தான், இணையங்கள் யூடியூப் இதுகளால் நிறைய பேர் இதை பெருகி தேடினா. ஆனால் அதுக்கு முதலே இலங்கையில் வந்து இதுண்ட அரசியல் பாவனை கூடுதலாக இருக்குது. ஒமேகா ரைடர்ஸ் மற்றது இது வேறு ஆக்கள் வேறு கம்பெனிஸ் வந்து இதை இம்போர்ட் பண்ணி இலங்கையில் விற்று கொண்டிருக்காங்க. நிறைய பேர் பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க. நிறைய விலைக்கு கொடுக்குறாங்களா. அது இப்போ அரிசி கருப்பு கவுனி அரிசி கிட்டத்தட்ட 4000-5000 ரூபா போகுது. இது 2000 ரூபா 3000 ரூபா போகுது. அந்த அரிசிக்கு ஆக்கள் வாங்குறதுக்கு ரெடி, வாங்கி சமைச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கணும், இம்போர்ட் பண்ணி கொண்டிருக்கணும். ஆனால் இது இங்கே ஈஸியாக விளையிற ஒரு நெல். அந்த கால வாழ்க்கை இன்றைக்கு நாங்கள் அப்படி தான் சொல்லணும். இப்போ நாங்கள் துலாவை பயன்படுத்துகிற கிணறு இப்படியான விஷயங்கள் கொடிகிறப்பு எல்லாமே இயந்திரத்துக்கு ஒரு காலத்தின் சூழலின் அடிப்படையில் வேகமாக போயிட்டாலும் கிணத்துக்குள்ள வயலுக்கு இருக்கக்கூடிய கிணறு அதை சுற்றி ஒரு ஆடுகால் மரம் ஒன்று இருக்கும், துளா இருக்கும். அதுக்கு 4 மரம் நட்டுருப்பினா அந்த மரம் நல்ல விளப்பாக இருக்கும். இதெல்லாம் ஒரு காலத்து வாழ்க்கை. அந்த ஒரு அண்ணா போகிறார், அவருக்கு பின்னாலே வந்து மாடு தண்டை வண்டியில் வைக்கலை கொண்டு வீடு நோக்கி போகுது. மூரி மட்டை அடைச்ச வயல், மாடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு பார்த்து கொண்டிக்கணும் தங்களை கூட்டி கொண்டு போக ஆக்கள் வரைவினமான்னு சொல்லி வந்து 200 கிராம் சும்மா வீசி இதாண்டினார். ஏன்னா அது குழி நெல் போட்டதானே, அதுக்கு அவ்வளோத்துக்கு இப்போ லேபக்ஸ் தானே கூட. அதனால் அது என்ன போடுறது? அது என்ன? அது குழி நெல் போட்டிருக்கு. கருப்பு கவுனி. கருப்பு கவுனின்றது ஒரு நெல். கருப்பு கவுனி வெள்ளை கவுனின்றது 2 வகையான ஒரு நெல்லுகள். கவுனி ரகம் அது வந்து அதோட தாயகம் வந்து சீனா தான். சீனாவிலிருந்து செட்டிநாட்டு மக்களுக்கு வந்து செட்டிநாட்டு ஆக்கள் வந்து வர்த்தகம் செய்கிற ஆக்கள் தானே. சீன தேசங்களுக்கு போய் வர்த்தகம் செய்யக்க அங்கே வந்து அரசர்கள் சாப்பிட்ட நெல்லுகள் உடம்புக்கு நெல்லை மண்டு கொடுத்து சீனர்களை வைக்கி கிஃப்டாக கொடுத்தது. அந்த நெல்லுகளை கொண்டு வந்து இந்தியாவில் பயிரிட்டு தான் இந்தியாவுக்கு வந்து அப்புறம் இந்தியாவிலேருந்து வேறு நாடுகளுக்கு போயிருக்கு. அதை நீங்கள் செய்யணும் என்ற அந்த யோசனை இப்போ மாப்பிள்ளை சம்பா மாதிரி தானே. இதுக்கு என்ன யோசனை? இல்லை, இதுகளுக்கு எல்லாமே இதுகளில் வந்து நிறைய மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போ இதுக்கு அயன் இருக்குது, ஜிங் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, இப்போ அப்படி மைக்ரோ நியூட்ரிஷன் கூடுதலாக இருக்குது. அது ஆந்தோசைனின் என்று சொல்லப்படுற அதிசயமான ஒரு என்னென்னு சொல்கிற கேன்சரை வர விடாத உடம்புக்கு ஆரோக்கியத்தை தர்ற நோய் எதிர்ப்பாற்ற கூடுதலாக வழங்கக்கூடிய ஆந்தோசைனின் வந்து இந்த நெல்லில் கூடுதலாக இருக்குது. எப்படி விதைச்சிங்க இந்த முறை? இந்த முறை எல்லாமே குழி நெல் தான், வருஷப்படி போட்டிருக்கு. கைத்தை கட்டி ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொரு நெல் விழுகிற மாதிரி போட்டிருக்கு. ஓ, நாங்கள் விரமுனே வெட்டியாச்சு. ஓகேண்ணே. இது இப்போ அதில் நாங்கள் அடித்து தளம் பார்க்கலாம். அடித்த இடம் சாதாரணமாக இங்கே மொட்டைக்கருப்பன், அணில் வெறியன், பச்சை பெருமாள் எப்படி விளையுதோ அதே மாதிரி விளையுது. இதுவும் நீங்கள் இந்த முறை முதல்ல செய்து அதான் மாற்றங்கள் வந்து இப்படி தானே. ஒவ்வொருத்தர் இப்போ சாதாரணமாக ஆட்டக்காரி வந்து ஒருத்தர் முந்தி விதைக்க புளியா சொன்னது இப்போ உலகமே ஆட்டக்காரி தான் விதைக்குது. அப்படி தானே எல்லாமே. இப்போ இப்படி ஒன்று விஷயங்கள் சொல்லிக்கணும், அப்புறம் எல்லாரும் அடாப்ட் பண்ணி அதை விதைக்க வழிகட்டுறீங்க. இந்த முறை நிறைய பேர் நெல் கேட்டுருக்கீங்கன்னா எல்லாருக்கும் 2 கிலோ படி கொடுக்குறதுக்கு யோசிக்கிறோம். இல்லை விதை பரவலாக்கம் செய்கிறதுக்காக தான் இருந்துச்சு. இதில் நீங்கள் பார்த்தா தெரியும், வரிசை முறையில் வந்து விதைச்சிருக்காங்க. நேராக அப்படியே வந்து கையால் தான் விதைச்சிருக்கணும். எல்லாம் கையால் தான் விதைக்கிறேன்னா இது வந்து குழி முறையில் வந்து விதைச்சு கொஞ்சம் மழை தண்ணி கூட நின்றபடியால் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே வந்து வெட்டி எடுத்துட்டோம். இந்த கருப்பு கவுனி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா? எந்தெந்த இடங்களில் விதைக்கிறாங்க, விதைச்ச அனுபவம் இருக்கா, அல்லது இந்த பேரை வந்து இப்போ தான் கேள்விப்படுறீங்களா? இப்படியான விஷயங்களை வந்து சொல்லுங்கள். இல்லை, வைக்கல் வந்து ஒரு சோப்பு கலரில் இருப்பார், இந்த பர்பிள் கலரில் இருப்பார். இந்த இருக்கு ஒரு ஊதா கலர் ஊதா நிறத்தில் இருப்பார். அந்த இதுகளில் ஒன்று அடிக்கிறபடியா கருப்பு தெரியுது என்ன? இந்த இவ்வளோ தான், இந்த 7 பேரப். கையால் தான் அடிச்சிருக்கேன். விதை நெல்லுக்காண்டி, விதை நேர்த்தி செய்து வடிவாக இருக்கணும்ன்றதுக்காண்டி விதை நெல்லுக்காண்டி அடிச்சிருக்கு. நல்ல விதை வந்து தரமானதாக இருக்கு. எது இதை வந்து நீ மாட்டில் போட்டு மிதிச்சுட்டு வைக்கலாம்.
நெல்லை வந்து நீ விதை நெல்லை தான் கொடுக்க போகிறோம். ஏனெண்டா விதை பரவலாக்கம் செய்கிறது கூடுதலாக இங்கே விதை கடுக்குமன். வாழ்க்கை ஏராளமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும், வாழ்றதுக்கான வழிகளையும் நமக்கு நிறையவே சொல்லித்தரும். பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு வடக்கு மாகாணம் வந்து பார்த்தா ஒரு 15-20 பேருக்கு கிட்ட செய்யணும். ஓ ஓ 15-20 பேருண்டு இப்போ எல்லாம் விரத்து கொண்டு வந்து செய்தாக்கல்லானே. அநேகமாக இந்தியாவில் இருந்து ஒவ்வொரு வழி மூலம் கொண்டு வந்து செய்தவ. எனக்கு தெரிஞ்சு முதல் இவ யார் அடம்பன் பண்ண செய்தது மூர்த்தி எண்ணெயாக்கள் செய்தவ. அதுக்கு பிறகு வேறு வேறு இடமாக கொண்டு வந்த இதுதான் இந்த நெல். இந்த இருக்கு இந்த இதுக்காகத்தான் இந்த மார்க்கெட் இந்த கருப்பு தன்மையாக இருக்கும். பிளாக் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. கருப்பு இது ஃபுல்லாக அரைச்சா ராசவல்லின்ற பவுடர் இது மாதிரி இதுக்கு வருவேன். இந்த எங்கடையெல்லாம் வெள்ளியா இல்லை இருக்கும் விளங்குதா. இந்த கலர் வந்து இந்த கலரில் இருப்பார், ஊதா ஊதா கலரில் இருப்பார். நானே இன்றைக்கு தான் இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். கீழே வெட்டி நிலத்தில் விட்டு இருக்கிறான். எல்லாத்துலேயும் கொஞ்சம் விட்டுக்கிறீங்க. எல்லாத்துலேயும் விட்டு தானே வெட்டுவோம். வெட்டினா ஒரு அளவு உயரத்துக்கு வரும்.